ஆனால் சிலர் குளித்து முடித்த உடனே அந்த ஈரத்துண்டுடன் அப்படியே வந்து பூஜை அறையில் நின்று மந்திரத்தை ஜெபிப்பார்கள், பூஜை செய்வார்கள். இதனால் நம் வீட்டிற்கு தரித்திரமானது ஏற்படும் என சாஸ்திரம் கூறுகிறது. நம்முடைய வீட்டில் நம் தலை காயாமல் அப்படியே அந்த ஈரத்துண்டுடன் இருப்பது, ஈரத்துணியை வீட்டில் வைத்திருப்பது மற்றும் அது எங்கு வைத்திருக்கோம் என்பதை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். இரவு நேரங்களில் ஈரத்துணியை எங்காவது போட்டு வைத்தால் அந்த வீட்டில் கடன் தொல்லையானது தாண்டவமாடும் என்பது நியதி. அதீத கடன் இருப்பவர்கள் எல்லாம் வீட்டிலும் பார்த்தீங்களானால் இரவு நேரங்களில் துணி துவைப்பது, குப்பையை வெளியே கொட்டுவது, தண்ணீரை வீணாக்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுவோராக இருப்பார்கள். நீங்கள் ஈரத்துணியுடன் நீங்கள் பூஜை செய்வதால் வீட்டில் தேவையற்ற மனக்கசப்புகளும் சங்கடங்களும் உருவாகும். வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடினால் லட்சுமி கடாட்சம் குறையும். எனவே இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இரவு தூங்கு போவதற்கு முன்னர் கிச்சன் மேடையை சுத்தம் செய்வது, பாத்திரங்களை கழுவது போன்றவற்றை செய்துவிட வேண்டும்.